சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் திருமலை. தமிழ்நாட்டில் 2 தேசிய கட்சிகளுமே மாநில கட்சிகளை விட தேசிய கட்சிகள் உயர்ந்ததாக இருக்கிறதுன்னு கருதிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க சார். திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதனுடைய மேலிட பொறுப்பாளர் பார்வையாளர் கிரீஷ் சோடங்கர் டெல்லியில திமுக தான் முடிவு செய்யணும்னு கிட்டத்தட்ட பால திமுக பக்கம் நகர்த்தி வைத்த மாதிரி தெரிகிறது. அது இல்லாம 25 சீட்டு சொல்றாங்க. அந்த எண்ணிக்கை அவர்கள் உயர்த்தினால் மட்டும்தான் நாங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நகர முடியும் அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அதாவது ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பெறக்கூடிய அளவுக்கு சீட்டு வேணும் அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடுன்றத உறுதியா சொல்றாரு. திமுகவுக்கு கடந்த காலங்கள்ல நாங்க துணை நின்று இருக்கிறோம் அவங்களுக்கான சிரமமான காலகட்டங்கள்ல. இப்ப திமுக எங்களுக்கு அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு வலியுறுத்தலோடயே நிக்கிற மாதிரி இருக்குது. அப்ப என்ன செய்யும் காங்கிரஸ்? இதுல 2 தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு நான்ஸ்டிக் பாலிடிக்ஸ் தாங்க பண்ணுவாங்க. நான்ஸ்டிக் தெரியுமில்ல உங்களுக்கு? நான்ஸ்டிக் ஒட்டாத கல்லுகள், தோசை கல்லு, இதெல்லாம் ஒட்டவே ஒட்ட மாட்டாங்க. இங்க மாநில சுயாட்சி, மாநில கட்சிகளின் வளர்ச்சி எல்லாம் ரொம்ப காலம் ஆச்சு. எங்க பாலிடிக்ஸ், ஸ்டூடெண்ட் டேஸ் பாலிடிக்ஸே மாநில சுயாட்சி தானே. 67 இருந்து தேசிய கட்சிகள் இங்க திராவிட கட்சிகளை அனுசரிச்சு கொஞ்சம் இடங்களை பெற்றுக்கொள்ளலாம், அவ்வளவுதான். இதை தாண்டி எல்லாம் வேற வழியே கிடையாதுங்க. மக்களவை தேர்தல் வரும்போது கொஞ்சம் தாராளமா இருப்பாங்க. மாநில சட்டமன்ற தேர்தல்லாம் தாராளம் காட்ட மாட்டாங்க. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் 2க்கும் பொருந்தும். இந்த மேலிட பார்வையாளர்கள் வர்றவங்களே பெரிய குழப்பல் மண்ணுங்க. எப்பவுமே தமிழ்நாடு பாலிடிக்ஸே அவங்களுக்கு தெரியாது. இப்போ சோடங்கர்னா அவர் கோவாக்காரரு, அது என்ன பாலிடிக்ஸ் இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸை புரிஞ்சு போறாரு. அவரை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு போய் ரூம்ல தங்க வச்சு கவனிச்சுக்கிறவங்க சொல்றதா அவருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அதே இதை அப்படியே நீங்க பிஜேபிக்கு அதே உதாரணத்தை பொருத்தி பார்க்கலாம். நியாயமாவே இப்ப பிற மாநில கட்சிகள் பேச்சுவார்த்தை குழுவுக்கு யாரு போறா? மாநில கட்சியோட அந்தந்த தலைவர்கள் தானே போறாங்க. ஆமா. அப்ப தேசிய கட்சியே அதே மாதிரி செய்ய வேண்டியதானே. சரி, செல்வ பெருந்தகை அவரு திமுக ஆதரவா முடிவு எடுத்துருவாரு அப்படின்னா மாணிக்க தாகூர் அதுல சேர்த்துக்குங்க. பலதரப்பட்ட எண்ண ஓட்டங்களை கொண்டவங்கள ஒரு குழுவில் அமைச்சு நெகோசியேஷனுக்கு அனுப்புறது தானே. சோடங்கர் இங்க என்ன சாதிச்சிட போறாரு? அப்போ இயல்பாகவே இது ஒரு பிரச்சனை இருக்குங்க, ரொம்ப காலமா இருக்கு. அப்ப சீட்டு எண்ணிக்கை எங்களுக்கு நாங்க ஒரு ராஜ்யசபா தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்க சீட்டு கொடுக்கணும் எங்களுக்கு. எங்க அப்படி சீட்டு கொடுத்தப்ப நீங்க என்ன ஜெயிச்சீங்க? 63 சீட்டு கொடுத்தாங்கல்ல ஒரு காலத்துல. திமுகவுக்கு நெருக்கடி ஏற்பட்ட காலத்துல திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தே நீங்க தான். சரி, 2011 நெருக்கடி கொடுத்து 2G வழக்கு, அது வழக்கு கடைசியில் என்ன ஆச்சு? 2 பேரும் ஜெயிலில் இருந்தாங்கல்ல, கனிமொழியம்மாவும் ராஜாவும். ராஜா தனக்கு தானே வாதாடி வேற அந்த கேஸ்ல ஜெயிச்சாருங்க. வக்கீல வச்சுக்கல அவரு, வழக்கறிஞர். மூத்த வழக்கறிஞர்களை யாருமே அவர் வச்சுக்கல. ஜட்ஜி என்ன சொன்னாரு? நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், லீவு நாள்ல கூட ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தேன், நீ ஆதாரம்னு ஒன்னையுமே காட்டலையப்பா. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதானே சொல்றாங்க. அதே டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜட்ஜ் என்ன சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல? நீங்க என்ன ஆதாரம் காட்டினீங்க? வெட்டியா ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க அப்படி ஓபனா சொல்றாரு. சவுத் குரூப்னா என்னங்க அர்த்தம்? அது என்ன நாட்டையே பிரிக்கிறீங்கன்னு. இது டெல்லி இப்படிதான் இருக்கு. இது இன்னைக்கு நேத்துக்கல, என்னைக்குமேங்க. அப்படின்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா நீடிக்காதா? திமுக கொடுக்குற ஆஃபருக்கு ஒத்துக்கிட்டான்னு நீடிக்கலாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். ஆஃபர் எவ்வளவா இருக்கணும் நம்ம யூகிச்சிடலாம். முஸ்லீம் லீக்குக்கு 2, 3க்கு 2, காங்கிரஸுக்கு அப்ப 25க்கு எத்தனை வரும்? முஸ்லீம் லீக் ஓல்டஸ்ட் கஸ்டமர் துரைமுருகன் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஓல்டஸ்ட் கஸ்டமர் சொன்னாரா இல்லையா? ஓல்டஸ்ட் கஸ்டமருக்கு 3க்கு 2 தான். அப்போ உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருவாங்க? 25க்கு. ராஜ்யசபா சீட்டு வேற வேணும்ன்றீங்க. நீங்களே ராஜ்யசபா சீட்டு தனியா பெற அளவுக்கு வளர வேண்டியதானே, யாரு உங்களை தடுத்தா? இந்த தேர்தலில் காங்கிரஸ் டிமாண்ட் ராஜ்யசபா சீட்டும் வேணும், ராஜ்யசபா உறுப்பினர்களை அவர்களே சுயமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையும் வேணும். அது தேரவே தேராதுங்க. இன்னும் சொல்ல போனால் வியாழக்கிழமை நமக்கு நாமினேஷன் முடியுதுங்க, ராஜ்யசபா நாமினேஷன். நாளை கழிச்சு நாமினேஷன் பேப்பர் தயார் பண்ணணும். ராஜ்யசபா பேப்பர் தயார் பண்றது ஒரு பெரிய வேலை, தப்பில்லாம தயார் பண்ணணும். மூத்த வழக்கறிஞர்கள்லாம் உட்காருவாங்க. ஏன்னா நாமினேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அதோட கேவலம் வேற எதுவும் இருக்க முடியாது. ரொம்ப டிலேடா வேற போறாங்க. அதிமுகவுக்கும் பொருந்தும், அவங்ககிட்ட 2 தான் இருக்கு. இன்னைக்கு நைட்டு தான் அவர் அமித்ஷா பார்க்க போறாரு. நாளை கழிச்சு தான் முடிவு எடுக்க முடியும்.
ஸோ வியாழக்கிழமை நாமினேஷன் இல்லைன்னா புதன்கிழமை ஏதோ ஒரு நிச்சயமா 4 நட்சத்திரம் பார்ப்பாங்க. தேமுதிக நாமினேஷன் தயாராக இருப்பதாக செய்தி அடிபடுது. அப்ப திமுக மீதி 3ல திமுகவுக்கே நிறைய ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. காங்கிரஸுக்கு 1 கொடுக்கறது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா என்னன்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, 34 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னா, அப்போ மதிமுக எவ்வளவு கேட்கும், விசிக எவ்வளவு கேட்கும்? காங்கிரஸ் அதுல 34 இல்ல அதை விட கூடுதல். ஏன்னா 34 வெற்றி பெற்றாதான் ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்க முடியும். அப்ப அதை விட கூடுதலாக போட்டியிடாதானே 34 வெற்றி பெற முடியும். அப்ப அவங்களுக்கு எண்ணிக்கை எவ்வளவு? ராஜ்யசபா அப்படின்னா அவங்களுக்கு 20க்கு கீழே தாங்க கிடைக்கும். 16, 18க்குள்ள நிப்பாங்க. அதை நான் இந்த முஸ்லீம் லீக் வச்சுதான் அதை கம்பேர் பண்றேன். 3க்கு 2, அப்ப 25க்கு 2, 24ன்னு வச்சுக்கோங்க உதாரணமா. 24க்குன்னா 1/3 போயிடும், 8 போயிடும். 3க்கு 2 தானே, அப்படின்னா 25க்கு எவ்வளவு வரும்? 24 சீட்னா 18 தான் வரும். ராஜ்யசபா அவங்க சரி, கார்கே ராஜ்யசபா எம்பியா கேண்டிடேட் அப்படின்னு பேச்சுனா, கர்நாடகாரரை இங்க நீங்க எம்பி ஆக்கிட்டீங்கன்னா நாளைக்கு ட்ரை பீரியட் வருது, காவிரியில தண்ணி வரல அப்படின்னா போட்டு கொள்ளுவாங்க. இங்க கார்கேவை நீங்கள் எம்பி ஆக்கினீர்களே, கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் பெற்று தந்தாரா? காங்கிரஸ் கட்சி தானே ஆட்சி செய்கிறது, இவ்வளவு கேள்வி கேட்பாங்கல்ல. அது ஒரு டேஞ்சரஸான விஷயமா மாதிரி இருக்கும். திமுக ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சா இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் மழை பெய்யணும்னு நிச்சயம் இருக்க. இப்ப கார்கேக்காக அப்படின்னா கதை முடிஞ்சது. நேற்றுக்கு நீலாங்கரம் பக்கம் ஒரு கூட்டங்க, காங்கிரஸ் கூட்டம். என்னடா அந்த கொடி வித்தியாசமா தெரியுதுன்னு பார்த்தா, காங்கிரஸ் கொடிக்கு நடுவுல செல்வ பெருந்தகை படத்தை போட்டு புதுக்கொடி ஏற்றிருந்தாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு செல்வ பெருந்தகை படம் போட்ட புதுக்கொடி நேற்று அறிமுகமாயிடுச்சு. காங்கிரஸ் கட்சியோட அபிஷியல் விழா சண்டே ஆகி போச்சு. போலீஸ் சமாதானப்படுத்தி எல்லா கொடியும் தூக்கி விட்டாங்க. அப்ப வரவிருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு இது ஒரு முன்னோட்டம். நீங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியில போனீங்கன்னா என்ன ஆகும்? தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்க சிட்டிங் எம்எல்ஏ அநேகமா தனி கட்சி ஆரம்பிச்சு திமுக போயிருவாங்க. வேற மத்தவங்களுக்கு இங்க என்ன வாய்ப்பு இருக்கு? சோடங்கர் இங்க சோடங்கர் தலைமையில காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் நடத்திடுவாரா? இல்ல, ராகுல் காந்தி அந்த மனப்பான்மையில இருக்கிறாரு. ஏன்னா அது ராகுல் காந்தி அந்த மனப்பான்மையில தான் இருக்காரு. என்ன காரணம்னாங்க, சனிக்கிழமை சோடங்கர் போய் இங்க பேசினாரா, சனிக்கிழமை நைட்டு டெல்லி போய் ஞாயிற்றுக்கிழமை காலை அதுல ஒரு மத்தியான வாக்குல ராகுல் காந்தியை பார்த்து சொல்லியாச்சு. சாயந்தரம் தான் அந்த பேட்டி கொடுக்காரு, எங்களுக்கு ராஜ்யசபா ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கக்கூடிய இது வேணும்னு. ஆனா ஒரு 2 மாசத்துக்கு முந்தைய காங்கிரஸ் நண்பர்கள் என்கிட்ட சொல்லும் போது அது சொன்னாங்க, நாங்க எப்பவுமே ராஜ்யசபாவுக்கு இவங்கள தான் நம்பி இருக்கோம், நாங்களே 34 எம்எல்ஏ வச்சு ஜெயிக்கிற காலம் எது, அது வராது உங்களுக்கு. என்ன காரணம்னா அவ்வளவுதான் இருக்கீங்க நீங்க. இதே கேள்வி மத்தவங்க கேட்க மாட்டாங்களா? 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து 2 பேரும் சேர்த்து 34 கொடுங்க, நாங்களே ஒரு ராஜ்யசபா தேர்ந்தெடுத்துக்கிறோம் அடுத்த வாட்டி, அப்படி கேட்க மாட்டாங்களா? இல்ல மதிமுக விசிக எல்லாம் சேர்ந்து எங்களுக்கும் 34 கொடுங்க, அது எப்படி சாத்தியம்? சரி, இங்க 2 கட்சி, திமுக அண்ணா திமுக, 2 கட்சி தான் ஆட்சிக்கு வர தேவையான அளவுக்கு போட்டி போட முடியும். யாரு வேணாலும் ஒருத்தங்க ஆட்சிக்கு மாத்தி மாத்தி தான் வந்திருக்கோம். ஆட்சிக்கு வர தேவையான அது எவ்வளவு? குறைஞ்சபட்சம் 170. அப்ப மீதி தானே கொடுக்க முடியும். திமுக 2 தொகுதி 1 தொகுதி எல்லாம் கடகடன்னு ஃபைனலைஸ் பண்ணிருச்சு. அதுல கொஞ்சம் உதய சூரியன்ல நிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சிக்கு 18ல இருந்து 20 சீட்டு கொடுக்குற அளவுக்கு தான் மிச்சம் இருக்குங்க. அது என்ன கணக்குனா, போன வாட்டி 18 ஜெயிச்சாங்க, இந்த வாட்டி 18, அவ்வளவுதான். ஆனா காங்கிரஸ் திட்டவட்டமா ஒரு முடிவு பண்ணிருச்சுன்னு எடுத்துக்க முடியுமா சார்? ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி தாவேகாவுடன் பேச்சுவார்த்தையில நாங்க செல்வ பெருந்தகை ஓங்கி அடிச்சார், தாவேகாவை பத்தி சோடங்கர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் தாவேகாவை குறைத்து மதிப்பிட முடியாது, தாவேகா இளைஞர்களின் ஈர்ப்பை பெற்றது, தாவேகா ராகுல் காந்தி அங்கீகரிக்கிறார், காங்கிரஸை அங்கீகரிக்கிறார் அப்படின்லாம் பேசும்போது அப்போ ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள் அப்படின்னு தெரியுது. இன்னொரு பக்கம் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துல கடந்த ஆண்டு ராகுல் காந்தி சொல்லும்போது பிரதர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இந்த ஆண்டு பிறந்த நாள்ல பிரதர் இல்ல அப்படின்றாங்க. இது அண்ணாமலையும் எக்ஸ் தளத்துல அவர் ஒரு பதிவிடுறாரு. ஸோ அவர் ஒரு கிண்டல் நக்கல் அடிக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்கிறாரு.
அப்ப உண்மையிலுமே ராகுல் காந்தி கொஞ்சம் அந்த கூட்டணி மனப்பான்மையிலிருந்து விட்டு விலகி சென்று விட்டார் அப்படின்றதுக்கான இது ஒரு இண்டிகேஷனா எடுத்துக்க முடியுமா? பொதுவா ராகுல் காந்திக்கு அரசியல் வியூகம் பத்தாதுங்கிறதாங்க என் கருத்து. இதுன்னு இல்ல, நீங்க பீகார் தேர்தல் எத்தனையோ இதை எடுத்து பாத்தீங்கன்னா அவரு பெரும்பாலும் இப்படியான முடிவுகள் தான் எடுக்கிறாரு. இப்போ ஓட்சோரியிலேயே போயிட்டே இருந்தாருங்க. ஜனங்கள்கிட்ட அது வந்துங்க ஆரம்பத்துல ஒரு த்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணும். பட் தேர்தலுக்கு அது பத்தாது. அன்றாட பிரச்சனையை அவங்க எதிர்பார்ப்பாங்க, பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. ராகுல் காந்தி பேசவே இல்லை. அவருக்கு கிடைத்த அந்த பொன்னான வாய்ப்பை நழுவ விட்டாச்சு. பீகார்ல கடைசி வரைக்கும் குழப்பினாங்க. இப்பவும் தமிழ்நாடு அரசியல கடைசி வரைக்கும் குழப்பத்தான் பாக்குறாங்க. நல்ல வேளையா ராஜ்யசபா தேர்தல் இப்ப வர்றதுனால உடனடியா வந்து இதுக்கு முடிவாயிரும். இல்லைன்னா அவங்க தேர்தல் அறிவிப்பான வர்ற வரைக்கும் குழப்புவாங்க. அப்புறம் வந்து ரொம்ப கசப்புணர்வு, இப்பவே கசப்புணர்வு வந்துருச்சு. திமுகல இருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் இடம் கொடுத்தா ரொம்ப கடுப்பாவாங்க அவங்க. ஏன்னா ஊர் நிலைமை தெரியும்லங்க. காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பேர் இருக்கா, எவ்வளவு பேர் ஓட்டு கேட்க நம்மளோட வருவான், எவ்வளவு பேர் வேலை பார்ப்பான், எல்லாம் நமக்கு தெரியும்ல. திமுக ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய தன்மையில ஸ்டாலின் இருப்பாரு. ஒருவேளை காங்கிரஸ் இருக்கட்டும், நம்ம நீண்ட காலம் இருந்துட்டோம். ஸ்டாலின் வந்து வெரி ஸ்ட்ராங். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் கலைஞராவது கொஞ்சம் விட்டு கொடுத்தெல்லாம் போகக்கூடியவருங்க. இவரு வந்து அவரோட டிசிஷனை அவர் சொல்லிட்டாரு. காங்கிரஸா மாத்து முடிவு எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க டைம் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். திமுக முடிவு சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு நேற்றைய பேட்டியில காங்கிரசுமே அந்த முடிவை நோக்கி போயிருச்சுன்னு தான் நான் உணர்ந்துக்கிறேன். என்ன காரணம்னா நீங்க சொன்னதுதான். செல்வ பெருந்தகை வந்து சோடகர் அப்படி சொல்லவே இல்லை, திருச்சி பேசிட்டாங்க அப்படி இப்படின்னு அவர் சொன்னதுக்கும் அதையே நேற்று வந்து சுத்தமா மாத்திட்டாங்க. ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்த பிறகு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுத்துருச்சு. தவறு எந்த இடத்துல வரும்னா தாவேகாவோட கூட்டணிங்கிற இடத்துல வரும். நேற்று அந்த முடிவுக்கு போயிட்டாங்க அப்படிதான் அமையும் அந்த கூட்டணின்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படிதான் எடுத்துக்கிடணும். பார்க்கும்போது கிட்டத்தட்ட தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்ற முடிவுக்கு காங்கிரஸ் வந்து விட்டது. அப்படிதான் எடுத்துக்கிடணும். என்ன காரணம்னா 25 முடியாதுங்கிறப்ப நீங்க அதுக்கு மேல கேட்கறதுல அர்த்தம் இல்லையேன்ற. இல்ல எல்லா கட்சிக்கும் குறைச்சிட்டு தானே வராங்க. திரும்ப இன்னைக்கு என்னங்க சொல்றாரு, தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்து எல்லாருமே முடிச்சுட்டாங்க பேச்சுவார்த்தையை. சில பேர் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டாச்சு, சில பேர் இன்னும் கையெழுத்து போடல. இவ்வளவுதான் வித்தியாசம். திரும்ப நாங்க பேரெல்லாம் பேச மாட்டோம், எங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறோம்ட்டாரு. அவ்வளவுதான், ஒரே பாயிண்ட் தான். அப்படின்னா திருமாவுக்கு 6 கிடைக்குமாங்கிறதெல்லாம் சந்தேகம் தான். சரி, மொத்தம் 19 அமைப்பு கட்சிகள் இருக்குங்க திமுக கூட்டணியில. அப்ப ஒரு ஓட்டு கூட போயிடக்கூடாதுன்னு தானங்க பிளானு. இல்ல, திரும்ப நினைக்கக்கூடிய அந்த சிந்தனை காங்கிரஸுக்கு ஏன் வரமாட்டேன்? இந்த வலதுசாரிகள் உள்ளே வந்து விடக்கூடாதுன்னு திரும்ப நினைக்கிறாரு. பிஜேபி இத்தனை வாட்டி வந்து இத்தனை தலைவர்கள் வந்து பேசுறாங்கல்ல, காங்கிரஸ்ல இருந்து என்ன வந்து தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எதிராக பேசிட்டாங்க? அவங்களுக்கு அப்படியெல்லாம் எண்ணமே கிடையாதுங்க. அதான் நான்ஸ்டிக் பாலிசின்னு நான் சொன்னேன். ஒட்டியும் ஒட்டாமலும் உறவாடுவது நான்ஸ்டிக் பாலிசி ஒர்க் அவுட் ஆகாது. சரி, நமக்கு தெரிஞ்ச பிரதமர் இத்தனை தடவை வந்துட்டாரு. பிஸியஸ்ட் பீரியட் தானே. நேற்றைக்கெல்லாம் வந்து அவ்வளவு பெரிய போர் பதற்றம். இங்க வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் டெல்லிக்கு போய் திருப்பி வந்து நேஷனல் செக்யூரிட்டி மீட்டிங்ல பேசுறாரு அவரோட இல்லத்துல. பெரிய அளவுக்கு பதற்றம் இருக்குங்க. லட்சக்கணக்கான இந்தியர்கள் வந்து அது சிக்கி இருக்காங்க. குடும்பங்கள், வேலை பார்க்க போனவங்க, டூரிஸ்ட், நடிகர் அஜித் கூட அதுல சிக்கி இருக்காரு. அப்ப எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை. ஆனா வந்து எந்த விதமான விமானம் எதுவும் கிடையாதுங்கிற நிலைமையில இருக்கும். அவ்வளவு சிக்கலான ஒரு நிலைமைங்க. சர்வதேச நிலைமை இல்லையா அது? ஒரு பிரதமரோட பொறுப்பாயிருது. அப்பமும் வந்து அவர் அந்த கூட்டணி பாலிடிக்ஸ், அதுக்கு அமித்ஷாவும் சரியா இவங்களும் சரி அதுக்கு நேரம் ஒதுக்கி பாக்குறாங்கல்லன்றாங்க. சரி, அவங்க டிமாண்ட் கூட வைக்கலாம், குறைய வைக்கலாம். நேரம் ஒதுக்குறாங்களா இல்லையா? அதை விடவா பிஸியா இருக்காரு ராகுல் காந்தி? ஏங்க அவர்லங்க நேரம் ஒதுக்கணும். ஸ்டாலின் எதுக்குங்க நேரம் ஒதுக்கணும்? அவரோட மரியாதைக்கு அவர் பார்த்துட்டாருங்க. வேணுகோபால் வந்தாரு, பார்த்தாச்சு. சோடங்கரை வந்து கனிமொழியம்மா பார்த்தாச்சு, குழுவிலையும் பேசியாச்சு, இண்டிகேஷன் கொடுத்தாச்சு, இவ்வளவுதான் முடியுங்கன்னு கொடுத்தாச்சு. அது வந்து 20 இல்லைன்னா 18 தான். சரி, போன வாட்டி 3 சீட்டு வாங்கி 3 சீட்லயும் வந்து தோல்வி அடைந்தார்கள் முஸ்லீம் லீக். இந்த வாட்டி 2 சீட்டு உதயசூரியன்ல தான் நிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முஸ்லீம் லீக்குன்னு தனி சின்னத்தோட கேண்டிடேட் கிடையாதுன்னு தானே அர்த்தம்.
அப்போ காங்கிரஸ் கட்சி போன தடவை 18 ஜெயிச்சிருக்கு. அப்ப இந்த தடவை 18 இல்லைன்னா 16 தானே கொடுக்க முடியும். விசிகா வந்து போன தடவை என்ன ஜெயிச்சுதோ அதுதான் கிடைக்கும். அதுக்கு மேல வேணா ஒண்ணு கிடைக்கலாம். எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், மதிமுக நீங்க உதவி சூழ்நிலை நின்னா இவ்வளவு சீட்டு தரோம், இல்லைன்னா கம்மி சீட்டுன்னு சொல்லிட்டாங்க. வைகோ என்ன முடிவு எடுக்காம அவரு, ஆனா வேற வழி கிடையாது அவருக்கு. சரி, இதுல வந்துங்க இந்த வாட்டி தேர்தல்ல தாவேகா விஜய் ஓட்டு ஒண்ணு கிரியேட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. என் கணக்கு 10% தான் எப்போதுமே. நேற்றுக்கு செயல் வீரர்கள் கூட்டங்க, தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம். நான் எங்க ஊர்ல விசாரிச்சேன் எப்படிங்க இருந்ததுன்னு. ஒண்ணுமே இல்லைங்க, மேல இருந்து வந்து பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் விஜய் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் பேர் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளவுதாங்க செயல் வீரர்கள் கூட்டம். யாராவது செய்தி போடுவாங்களான்னு பார்த்தேன். தினமலர் மட்டும் போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு காலத்துல சின்னதா இது ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. விஜய் பாடல் நடனம் அப்படின்றது இல்ல, கட்சி அவ்வளவுதான் இருக்கு. சரி, விஜய் ஸ்டாரா இருக்கலாம், வைக்கலாம், இல்ல அவருக்கு இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், அது தனி. ஸ்டார் வேல்யூக்குன்னு ஒரு ஓட்டு, அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஓட்டு போடுவாங்க. கரூருக்கு பிறகு அவருக்கு ஓட்டு போட தயாரா இருப்பாங்க. இந்த சங்கீதா மேட்டருக்கு பிறகு ஓட்டு போட தயாரா இருப்பாங்க, அதுவும் தனி. ஆனா தேர்தல் அரசியல்ல வேட்பாளருக்கான ஓட்டு தான் டிசைட் பண்ண போகுது. யாரோ ஒருத்தர் வேட்பாளரா நிக்கணும். அந்த வேட்பாளருக்கு செல்வாக்கு இருக்கணும், பணபலமும் இருக்கணும், ஜாதி பலமும் இருக்கணும். 234 தொகுதியிலும் தாவேகா நின்னுச்சுன்னு வைங்க, சதவீதம் கூடும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4.5 கோடி ஓட்டு போலாம்னு நான் எதிர்பார்க்கிறேங்க. 4.5க்கு கொஞ்சம் கூடலாம், 80% வரணும். 10% வாங்கினீங்கன்னா 45 லட்சம் ஓட்டு. 60 லட்சம் ஓட்டு விஜய் வாங்கணும்னா 234 தொகுதியிலையும் நிக்கணும். அதாவது ஆவரேஜா தொகுதிக்கு 25,000 ஓட்டு, 20,000 இருந்து 25,000 ஓட்டு. எவ்வளவு கடினமான பணி யோசிச்சு பாருங்க. எத்தனை தேர்தல் நீங்க பார்த்திருப்பீங்க திருமலை? எவ்வளவோ தேர்தல் வந்து நம்ம மீடியாக்களை வேலை பார்த்துருக்கோம். அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு ஆவரேஜா 25,000. எவ்வளவு கஷ்டம் அது. விஜய்க்காக ஓட்டு 2,500 ஓட்டுல இருந்து 3,000 ஓட்டு இருக்குங்க. அவ்வளவுதான். அது ஸ்டார் வேல்யூக்கு. மீதி ஓட்டெல்லாம் கட்சிக்காரன்ட்டு இருந்து வரணும், வேட்பாளர்கிட்ட இருந்து வரணும், ஜாதியில இருந்து வரணும், பணத்துல இருந்து வரணும். எவ்வளோ விஷயம் இருக்குங்க. சாமானிய விஷயம் கிடையாதுங்களா? விஜயே வந்து பெரம்பூர் தொகுதியில் நின்னா ஜெயிப்பாரா? எப்படிங்க கணக்கு போடுறாங்கன்னு எனக்கு புரியல. சரி, அவரோட ப்ராப்ளம் நான் நினைக்கிறது என்னன்னா, அவர் தனியா ஒரு சிக்கிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் தனியா வந்து ஒரு கூட்டுல சிக்கியிருக்காருங்க. உடன் இருந்து கைடு பண்றதுக்குன்னு அவருக்கு உற்ற வழி இல்லை. அதாவது அவரோட குடும்பமோ இல்ல வந்து க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சுயநல நோக்கத்தோட அவரை வந்து அதுக்கும் இதுக்கும் இழுக்கிறாங்க. நல்ல இதெல்லாம் ப்ராக்டிக்கல்ங்க. இது நான் சொல்றது எல்லாமே ப்ராக்டிக்கல். 45 years to 50 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஒரு தொகுதி, சட்டமன்ற தொகுதி, அதுல இத்தனை ஆயிரம் ஓட்டு வாங்கணும், ரொம்ப கஷ்டம். அப்போ விஜய் ஜெயிக்கணும்னா நான் சொல்ற 25,000ங்கிறது 2 மடங்கு 2.5 மடங்கு அதிகமா இருந்தா தான் ஜெயிக்கவே முடியும். ஜெயிக்கிற யோசனையே வரும். ஒரு பெரம்பூர் மாதிரி தொகுதியில் நின்னா 75,000 ஓட்டு வேணுங்க ஜெயிக்கிறதுக்கு. விஜய் மட்டும் வந்து 70,000 ஓட்டு ஜனங்க போட்டுருவாங்களா? எப்படிங்க பாசிபிள்? பகல் கனவு. அப்போ அவருக்கு கூட்டணி தேவை. ஆனா இப்போ அந்த கூட்டணி முடிவு அவரால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. என்ன காரணம்னா அந்த ஸ்டார் வேல்யூல அவர் வந்தாச்சு. அடுத்த தேர்தலுக்கு தான் இதெல்லாம் பாசிபிள். அப்ப இந்த தேர்தல்ல 100 தொகுதியோ 80 தொகுதியோ காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 234 விஜய் கட்சி -80. செங்கோட்டையன் ஏற்கனவே அவரோட ஆட்கள்னு ஒரு 20 பேர் வச்சிருக்காரு. அப்புறம் மத்த கட்சியில இருந்து வந்து விஜய் கட்சிக்குள்ள வந்தவங்க அவங்க எல்லாருமே ஒரு 20 தொகுதி கிட்ட அவங்க கணக்கு வச்சிருக்காங்களா இல்லையா? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானங்க, ஒன்னும் ரகசியங்கள் கிடையாது. இதுல அதுக்கு அஸ்பிரேஷன் இருக்கு. அப்படின்னா காங்கிரஸுக்கும் செங்கோட்டையனுக்கும் மத்த கட்சியில இருந்து போனவங்களுக்கு எல்லாம் கொடுத்தது போக விஜயோட தீவிரமான ஆதரவாளர்கள்ங்கிறவங்களுக்கான சீட்டு 130 140 தான் தேரும். அப்ப அவன் டிஜெக்ட் ஆயிடுவான். சரி, அவனுக்கு வந்துங்க லாங் டேர்ம் அரசியல் நோக்கம் வேற இருக்காது. திமுக காரனோ அதிமுக காரனோ இந்த தேர்தலில் டிக்கெட் கிடைக்கலனாலும் அடுத்த தேர்தலை பார்க்கலாம்னு நினைப்பான். ஒரு தொகுதினா இங்க வந்து 10 பேரோ 20 பேரோ வந்து விருப்ப மனு தாக்கல் பண்றான். அவனுக்கு நல்லா தெரியும் ஒருத்தனுக்கு தான் டிக்கெட் கிடைக்கணும்னு நல்லா தெரியும். நம்ம விருப்ப மனு தாக்கல் பண்ணும்போதே தெரியுமா தெரியாதா? எதுக்கு அவன் விருப்ப மனு போடுறான்? கலைஞர் காலத்துல சரி அப்படியே வந்து நேர்காணலுக்கு வந்து ஒரு 2 நாள் மெட்ராஸை அப்படியே சுத்திட்டு கலைஞர் கேள்வி கேட்பாரு எதையாவது, அதெல்லாம் பதில் சொல்லிட்டு
ஊர்ல வந்து நம்ம சீன் போட்டுக்கிட்டு இருக்கலாம். போனேன்னா நேர்காணலுக்கு போனேன், தலைவரை பார்த்தேன். உங்க ஊர்ல என்னையா முத்தையா எப்படி இருக்கான்னு கேட்டாரு, உன் பேரை சொல்லி கேட்டாரியா. இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுங்க. இங்க வந்துங்க விஜய பார்க்கலான்னு தான் முதல்ல வந்து பணம் கட்டுறதுக்கு எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க. இத விருப்பம்னு டவுன்லோடு போட்டாங்க. கடைசியில வந்து அதெல்லாம் இல்லைங்க, மாபெரும் தலைவர் புஷி ஆனந்தும் மற்றவங்களும் சேர்ந்தே இன்டர்வியூ நடத்த போறாங்கன்னு இவனுக்கு பொசுக்குன்னு போயிடுச்சு. பணமே கட்டல. எது கட்டணும்? அது ஏன்னா வரப்போற செலவு வேற இருக்குல்ல. நீங்க விருப்பமனு தாக்கல்னா சும்மா சாமானிய விஷயம் கிடையாதுங்க. கூட 2 பேரும் நம்ம கூட 2 வண்டியில ஆள் கூட்டு வரணும், அவனுக்கு செலவு பார்க்கணும், மெட்ராஸ்ல ரூம் போடணும், இதர செலவினங்கள் அதுல இருக்கு. விருப்பமனு தாக்கல் பண்ணி டிக்கெட் கிடைக்காம போறதுக்கு ₹1,00,000 செலவு பண்ணணும். அப்ப அங்க ஆளே இல்லை. அப்ப விஜய் வந்து அவரு 100 சொச்சம் சீட்டை மற்றவங்களுக்கு எல்லாம் விட்டு கொடுத்துட்டு அவரு 140 சீட்ல நின்னாருன்னா, இதே நான் சொல்ற 10-12% சதவீதத்தை வாங்குறதுக்கு டார்கெட்டே கூடி போயிடும். 234 நின்னாருன்னா 25,000 ஓட்டுல 10-12% வாங்கிடலாங்க. அதுவே வந்து 134 நின்னாருன்னா நான் சொல்றேன் அந்த 10-12% வாங்குறதுக்கே 40,000 ஓட்டு வேணும் தொகுதிக்கு. எப்படி பாசிபிள் அது? அப்ப கடைசியில என்ன ஆவாங்கன்னா, இந்த சினிமா ஸ்டார் பாலிடிக்ஸ்ல அவங்க சினிமால கிளைமாக்ஸை மாத்தியே பழகினவங்க. எல்லாம் கிளைமாக்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி வச்சிருவோம். நானும் 2 படம் பண்ணியிருக்கேன்ல. கடைசியில பார்த்தா இல்லைங்க, இந்த கிளைமாக்ஸ் எனக்கு ஷூட் ஆகாது. நான் ஊமை ஜனங்கள்னு ஒரு படங்க, அது பாக்கியராஜ் ஸ்டாரிங்க, பழைய மறைந்த டைரக்டர் ஜெயபாரதி, அவர் தான் டைரக்டர். திடீர்னு படம்லாம் கிட்டத்தட்ட முடிகிற நிலைமை இருக்கு. பாக்கியராஜ் எனக்கு இது ஷூட் ஆகாதுன்ட்டாரு, ஒதுங்கிட்டாரு. வேணாங்க, என்ன லாஸ்ன்னு சொல்லுங்க, ஆளு கொஞ்சம் போட்டு லாஸை சரி பண்ணுவோன்றாரு. அதுதான் சினிமா மென்டாலிட்டி. விஜய் வந்து அரசியல்ல அந்த மென்டாலிட்டியை கடைபிடிச்சு காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி விட்டு வெளியில போய் விஜயோட எல்லாம் பேசி கீசி கடைசியில வந்து இல்ல அடுத்த தேர்தலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னு வைங்க, காங்கிரஸ் கட்சி தனியா நிக்கணும். ஏன்னா இவங்க அதுக்குள்ள தொகுதி பங்கீடுலாம் முடிச்சிருவாங்க. அதுக்கும் சாத்தியம் இருக்கு. ஆமா, எத்தனை சினிமா ஸ்டார் நம்ம பார்த்துருக்கோங்க, எவ்வளவு பேரோட பழகிருக்கோம். எத்தனை பேர் வந்து மைண்ட் மாறிடுவாங்க. அவங்க சிங்கிள் பர்சனை சுத்தி அவங்கள சுத்தி தான் உலகம் இயங்குதுன்னு நினைக்கிறாங்க. உலகம் வேற மாதிரி இயங்கும். டக்குன்னு கடைசி நேரத்துல பார்க்கலாங்க, போன் எடுக்க மாட்டாங்க. எங்க இருந்து போவீங்க நீங்க? கான்டாக்டுக்குள்ள வந்தா தானே பேச முடியும். ஆமா, அப்படி போச்சுன்னா காங்கிரஸ் நிலைமை ரொம்ப மோசமாயிடாத சார்? அவ்வளவுதாங்க. அதோட நமக்கு எனக்கு சந்தோஷம், தேசிய கட்சி ஓட்டு வங்கியோ ஊத்திடலாம். இதே மாதிரி பிஜேபிக்கான டபுள் சந்தோஷம். பாஜக சந்தோஷத்தை காங்கிரஸ் பூர்த்தி செய்கிறது. பிஜேபிக்கு எவ்வளவு இடம் அதிமுக கொடுக்குதோ அதுதான் காங்கிரஸுக்கு, காங்கிரஸுக்கு எவ்வளவு இடம் கொடுக்குதோ அதுதான் பிஜேபிக்குன்னா 2 பேருக்குமே இவ்வளவுதானே வாய்ப்பு என்பது எனது பார்வை. ஏன்னா 170 இடத்துலயாவது அந்த மெயின் சின்னம் நின்னானுங்க. ரெட்டையில 170லயா நிக்கணும். உதயசூரியன் 170 நிக்கணும். ஆனா அவங்க 180ன்னு கணக்கு பண்றாங்க. ஏன்னா அவங்க 200 டார்கெட் வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி 210ன்றாரு டார்கெட். ஆனா அந்த இன்னும் தனித்து ஆட்சி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில இருந்தும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு அரசியல் விமர்சனமா ஊடகங்கள் பேசுது. எடப்பாடி பழனிசாமியை மென்ஷன் பண்றதுக்கே மோடி யோசிக்கிறாரா, அது ஒரு அங்கீகரிக்கவே மாட்டேன்கிறாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் கம்பேரிசன் போகும்போது பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள், மது விற்பனை இதெல்லாம் பேசும்போது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது, இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல எப்படி இருந்ததுன்னு பெண்கள் யோசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது, ஏறத்தாழ 4 ஆண்டு காலம் ஆண்ட எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை பத்தி அவரு அது எப்படி இருந்தது, சிறந்ததா இருந்ததா அப்படின்ற வார்த்தைக்கே வரமாட்டேன்கிறாரு. என்ன காரணம்? ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப 2014 போயஸ் கார்டன் வாசல்ல காத்து கிடந்தது யாரு கூட்டணிக்கு? நரேந்திர மோடி தானே. ஆமா. அப்போ தேசிய கட்சி கூட்டணி பேசணும்னா இங்கதானே வரணும். இவர் என்னத்துக்கு போய் டெல்லியில போய் அமித்ஷாவோட பேசுறாரு? அப்பவே தான் அங்கீகாரம் இல்லைன்னு ஆகி போச்சு. அப்புறம் எதுக்கு உங்க ஆட்சியை நாங்க அங்கீகாரம் பண்ணணும்? இல்ல மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக பேசணும். ஏங்க இங்க இருந்து டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. அங்க இருந்தாங்க இங்க வருவாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக இன்னும் அதுல இதா இருக்குங்க, கரெக்டா இருக்கும். ஆமா. எம்ஜிஆர் காலத்துல பாத்திருக்கீங்களா? இந்திரா காந்தி அம்மா மோஸ்ட் பவர்ஃபுல். ஜெயலலிதா அம்மா காலத்துல பாத்திருக்கீங்களா? கடைசியில கூட்டணி வேண்டானே 2016 முடிவு எடுத்தாங்க. பட் 2014 மோடி வந்து கெஞ்சினாரா கெஞ்சலையா? இவர் எதுக்கு போய் அமித்ஷா போய் பார்க்க போறாரு? இவ்வளவுதான் முடியும், அவ்வளவுதானே, சோலி முடிஞ்சது.
அப்ப இபிஎஸோட தலைமைத்துவம் வந்து ஜெயலலிதா தலைமைத்துவத்தோட எப்படி ஒப்பிடுவீங்க? அது ஒப்பிட முடியாதுன்னு நரேந்திர மோடிக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்க ஆட்சியோட 4 வருஷத்தை நடுவுல கொஞ்சம் பக்கத்தா காணணும்னு கழட்டி விட்டாச்சு. நேரா ஜெயலலிதா ஆட்சி ஜம்ப் டு ஸ்டாலின் ஆட்சிக்கு போயாச்சு. அதுலயும் அவர் 25 வருஷம் ஒரு கணக்கு சொன்னாரு. எனக்கு புரியவே இல்லை. சரி 2006 திமுக ஆட்சிங்க, 2011 திமுக ஆட்சி நிறைவு, ஜெயலலிதா ஆட்சி, 2021 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி தான். அதாவது எடப்பாடி பழனிசாமியோட 4 வருஷம் சேர்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்டாலின் ஆட்சி 10 வருஷம் தானே நடுவுல கொஞ்சம் கேப் வருது. அது என்ன கணக்குல அவர் சொல்றாரு, யார் எழுதி கொடுத்தாங்க, அது ஒன்றும் புரியல. எடப்பாடி பழனிசாமியும் பேசாம அமைதியா தான் இருக்காரு. என்டிஏ கூட்டணின்னா திருப்பி பிரதமர் கூட்டணி ஆட்சி அது என்டிஏ ஆட்சிங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு பேசாம தான் இருக்காரு. திருப்பரங்குன்றம் அது நாங்க தாங்க கேண்டிடேட் போடுவோம், நாங்க பெரியார் படத்தை வச்சிருக்கீங்க, தூக்குங்க பெரியார் படத்தைன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா மோடி 2 விரல காட்டிட்டு இருந்தாரு. ஐயோ இது ரெட்டையில, அதையும் தூக்குன்ட்டாங்க. ஏங்க ரெட்டையிலே நம்பித்தானங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நம்பித்தானங்க நீங்க இருக்கீங்க. இந்த பக்கம் எம்ஜிஆர் படமும், அந்த பக்கம் அண்ணா படமும், இந்த பக்கம் யார் படம், பொறுப்பு நேரம் நடுவுல தாமரசனத்தை வச்சுட்டாங்க அந்த நுழைவு பேனர்ல. என்ன எதை நோக்கி என்டிஏ போகுது? அடிப்படையில எடப்பாடி பழனிசாமிக்கோ அவரோட இபிஎஸ் ஆட்சிக்கோ அங்கீகாரம் இல்லை. 2-3 சாதனைகள் இருக்குங்க. இப்போ உதாரணமா காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் பெரிய அளவுக்கு பாராட்டுப்பட்ட விஷயம். 7.5% தொடங்கி வச்சது அவர் தான், இபிஎஸ் தான். குயிக்கா வந்து அப்ரூவல் வாங்கி உடனே கவர்னர்ட்டையும் பிரசிடென்ட்டையும் கையெழுத்து வாங்கி நடைமுறைக்கு வந்துச்சு அவரோட ஆட்சி காலத்தோட கடைசியில. 10.5 அஃப்கோர்ஸ் அதுல சர்ச்சை இருக்கு, அதை வேணாம்னு விட்டுருக்கலாம் பிரதமர். ஆனா இந்த 2 சாதனைகளை ஏன் சொல்லவே இல்லை? சொல்லணும்ல. காங்கிரஸுக்கு அதே ப்ராப்ளம் தாங்க. ஏங்க காங்கிரஸ் கட்சி இங்க ஓட்டு கேட்கும் போது யாரோட சாதனையை சொல்லுவாங்க? விஜயோட சாதனை, இத்தனை படத்துல நடிச்சாருன்னு அதை சொல்லுவாங்களா தாவேகா கூட்டணியில? ஸ்டாலின் சாதனை தானங்க நீங்க கூட்டணி ஆட்சியில சொல்ல முடியும். 2014 மன்மோகன் சிங் ஆட்சி நிறைவு, இது வரைக்கும் அப்புறம் பிஜேபி ஆட்சி. அப்போ காங்கிரஸ் வந்து என்ன சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கும்? அதாவது பழையபடியே அந்த இது மத நல்லிணக்கம் ஜனங்கள்கிட்ட போகாதுங்க. அது சரி, நீங்க ஓட் ஷோரின்னு சொல்லி அதே தேர்தலோட மைய கருத்தா மாத்தும் போது பீகார்ல உங்களுக்கு தோல்விதான் கிடைச்சது. அது வந்து ஒரு த்ரஸ்ட் பாயிண்ட், அவ்வளவுதான். அப்புறம் நீங்க வந்து லோக்கல் ப்ராப்ளத்துக்கு வரணும். அதே மாதிரி இங்கேயும் நீங்க லோக்கல் இஷ்யூக்கு வரணும்ல. இப்ப ஸ்டாலின் ஆட்சியின் சாதனைகள் அதை சொல்லித்தானே வந்து விசிகாவும் ஓட்டு கேட்க முடியும், மதிமுகவும் ஓட்டு கேட்க முடியும், காங்கிரஸும் ஓட்டு கேட்க முடியும். அதே மாதிரி பிஜேபி யாரோட சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கலாம்? மோடி அரசின் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம், அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. எடப்பாடி அரசின் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும்லன்றானா? தேசிய கட்சிகள் எப்பவுமே நான்ஸ்டிக் தாங்க, அது எனக்கு சந்தேகமே கிடையாது. ஒட்டியும் ஒட்டாமல் வந்து அரசியல் பண்ணுவது நான்ஸ்டிக் பாலிடிக்ஸ். நன்றி சார்.